சிறகடிக்கசில இன்னைக்கு ரோகிணிக்கு இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ரோகிணி அதை நினைக்கவே இல்லை. ரோகிணிக்கு லாயர் அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி 5 லட்சம் ரெடி பண்ணி கொடுக்கறது நீ டைவர்ஸ் கொடுக்கறன்னு சொன்னி உண்மையாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரோகிணி ஆமா நான் சொன்னா அவங்க 5 லட்சம் ரெடி பண்ணிட்டாங்களா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க எப்படியாச்சும் ரெடி பண்றாங்க. அவங்க ரெடி பண்ணணும் நீ டைவர்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க. ஒருவேளை இவங்க காசு ரெடி பண்ணிடுவாங்களோ, ரெடி பண்ண நம்ம மனோஜுக்கு டைவர்ஸ் கொடுக்குற நிலைமை வந்துருமே, இனிமே நம்ம வந்து அவன் 5 லட்சம் ரெடி பண்றதுக்கு நம்ம எந்த விதமான வழியை ஏற்படுத்தி கொடுக்க கூடாது, எப்படியாவது நம்ம மனோஜ் கூட சேர்ந்து வாழ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறாங்க. அடுத்து மீனோட அவங்க அம்மா மீனாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி மீனா நம்ம வீட்டை சுத்தி 2 பேர் பாத்துட்டே இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனா அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சிந்தாமணியோட ஆளா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பயப்படுறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு முத்து கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி அம்மா வீட்டை யாரோ ஃபாலோ பண்றாங்களா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அம்மா ரொம்ப பாவங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்து உடனே சொல்றாரு சரி விட நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டி வீட்டுல போய் நீ தங்க வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. மீனாவும் அது சரியா வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. சரியா வரும், நீ போய் பார்வதி கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மீனாவும் பார்வதி அம்மா பார்க்க வராங்க. பார்க்க வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ என் பொண்ணு மாதிரி தான் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது போல எங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, என் தம்பி வந்து சிந்தாமணியோட பொண்ணை லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு. சோ அம்மா வந்து தனியா தான் இருக்காங்க, அவங்க வந்து யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, அவங்க பயப்படுறாங்க. இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சுக்கிறேன், நீங்க உங்களால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பார்வதி என்னமா இப்படி கேட்கறேன், நீ கூட்டிட்டு வா தங்க வச்சுக்கோ, இதுல என்ன இருக்கு, அவங்களே எனக்கு இருந்தா உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஓகே சொல்லிட்டு மீனா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதோட முத்து வந்து மீனா எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அவங்க அப்பா சொல்றாரு இல்லப்பா நானும் மீனாக்கு கால் பண்ண மீனா போன் எடுக்கல, போன் சுவிச் ஆஃப் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்துவும் கால் பண்ணி பாக்குறாரு, சுவிச் ஆஃப் வருது. முத்துக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு கால் பண்ணி பேசுறாரு. அவங்க அம்மாவும் இல்ல பார்வதி ஆண்டி வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சொன்னா, பட் ஆனா அவ இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே பார்வதி ஆண்டிக்கு ஃபோன் பண்றாரு. பார்வதி ஆண்டி ஆமா முத்து வந்து அவங்க அம்மா வீட்டுல தங்க வைக்கிறதுக்காக வந்து கேட்டாப்பா, ஆனா வாழை காணும், எங்க போனோம்னு தெரியல, அதோட எனக்கு போனும் பண்ணல, நானும் அவளுக்காக வெயிட் பண்றா, வாழை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இல்ல சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கட் பண்ணிட்டு அவங்க வீட்டுல சொல்றாரு. மீனா எங்க போயிட்டான்னு தெரியலப்பா, நான் போய் தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க தம்பி சொல்றாரு நீ பதட்டப்படாத, ஒருவேளை சங்கத்தோட ஆபீஸுக்கு போயிருப்பாங்க, என்னன்னு போய் பாரு, நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்றாரு. ஆமால சரி ஓகே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முத்துக்கு டவுட் வந்துருது, ஒருவேளை சிந்தாமணி தான் கடத்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துருது. நான் வீட்டுல சொல்ல ஒரு பயப்படுறாரு, ஏன்னா அவங்க அப்பாக்கு எதனா ஆயிடும்னு சொல்லிட்டு ஒரு பயப்படுறாரு. பயந்துற பிறகு அதுக்கப்புறம் திரும்ப அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி கேக்குறாங்க மீனா கடைசிட்டாளா, மீனா எங்க இருக்கான்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவரும் இல்ல அத்தை நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவர் என்ன பண்றாரு, ஒரு டியூஷன் சென்டருக்கு போறாரு. அங்க போயிட்டு அவங்க தங்கச்சி கிட்ட கேக்குறாரு இது போல மீனா எங்க வந்துதாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நான் கையில ஃபோன் பண்ணனா அவங்க வந்து நான் பூ கொடுத்துட்டு உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க, இது வரைக்கும் எனக்கு ஃபோன் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்துவா எல்லா இடத்துல போய் பூ கொடுக்குற இடத்துல, பூ வாங்குற இடத்துல, தெரிஞ்சவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே கேட்கறாரு. எல்லாருமே வந்துட்டு மீனா இங்க வரல, எங்கேயாவது வேலை விஷயமா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதோட மீனா வந்து வேற ஒரு கடையில பூ கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட போய் கேட்கறாரு. அவரும் வந்துட்டு இல்லப்பா நான் காலையில மீனாவை பார்த்து அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல, வரேன்னு சொல்லிட்டு போனா அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை, நானும் வெளியில வேலை விஷயமா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. முத்து வந்து அங்க இங்க தேடி அலையிறாரு. ஆனா முத்துக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை சிந்தாமணி தான் கடத்திருப்பா அப்படின்ற டவுட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு திங்கட்கிழமை எபிசோட் தான் சரி தெரியும். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.